ஒரு பொய், அதுவும் ஒரு நல்ல பொய், ஒரு நட்பையே காப்பாத்த முடியுமா? கேட்கவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இன்னைக்கு நாம பார்க்க போற கதையில நட்பு, செல்வம், அப்புறம் ஒரு நல்ல நோக்கத்துக்காக சொல்ற ஒரு சின்ன பொய்யோட ஆச்சரியமான சக்திய பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த கேள்விதான் நாம பார்க்க போற கதையோட அச்சாணியே. கதை எங்க தொடங்குதுன்னா, ஒரு சின்ன கிராமத்துல. அங்கே ஒன்னா சுத்திட்டு இருந்த பிரிக்கவே முடியாத 3 நண்பர்கள் கிட்ட இருந்துதான். சரி வாங்க, இந்த கதைக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். நம்ம கதை நாயகர்கள் யாருன்னா சுகன், அரவிந்த் அப்புறம் கோபால். 3 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஒன்னா படிச்சு ஒன்னா விளையாடின நண்பர்கள். சின்ன வயசுல எல்லாரும் பண்ற மாதிரி மாங்காய் திருட போகும்போதே அவங்க ஒவ்வொருத்தரோட குணம் என்னன்னு நல்லா தெரிஞ்சது. அரவிந்த் இருக்கானே, அவன் ரொம்ப துணிச்சலானவன், எதுக்கும் பயப்பட மாட்டான். ஆனா கோபால், அவன் தான் அந்த குரூப்போட ஒரு மாரல் காம்பஸ் மாதிரி, மனசாட்சி மாதிரி இருந்தான். இப்படி ஜாலியா போயிட்டு இருந்தவங்களோட வாழ்க்கையில திடீர்னு ஒரு சோகமான சம்பவம் நடக்குது. ஒரு பெரிய திருப்பம். இந்த சம்பவம் அவங்க 3 பேரையும் பல வருஷங்களுக்கு பிரிக்க போகுது. என்ன ஆச்சுன்னா, கோபாலோட அப்பா திடீர்னு இறந்து போயிடுறார். இப்போ கோபால் தனியா நிக்கிறான். அவன் கையில கொஞ்சம் பணமும் அவங்க அப்பா சாகுறதுக்கு முன்னாடி சொன்ன சில முக்கியமான அறிவுரைகளும் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அப்பாவோட அந்த வார்த்தைகளை மனசுல நல்ல பதிய வச்சுக்கிட்டு கோபால் பட்டணத்துக்கு கிளம்புறான். போறதுக்கு முன்னாடி தன்னோட நண்பர்கள் கிட்ட நான் கண்டிப்பா ஜெயிச்சு திரும்பி வருவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தான் போறான். காலம் யாருக்காகவும் நிக்காதுல்ல, வேகமா ஓடுது. இந்த 3 நண்பர்களும் 3 வெவ்வேறு திசைகள்ல பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையில ரொம்ப பிஸி ஆயிடுறாங்க. போக போக அவங்களுக்குள்ள இருந்த அந்த தொடர்பு மெல்ல மெல்ல அருந்து போயிடுது. பல வருஷங்கள் ஓடிருச்சு. இப்போ கோபால் ஒரு பெரிய வெற்றிகரமான பிசினஸ்மேன். ஒரு கல்யாணத்துக்காக தன்னோட சொந்த ஊரான ராம்பூருக்கு வர்றான். இத்தனை வருஷம் கழிச்சு சொந்த ஊருக்கு வந்ததும் அவன் மனசு இயல்பாவே பழைய நண்பர்களை தேடுது. அவங்கள சந்திப்பானா? முதல்ல அவன் அரவிந்த தேடி போறான். அரவிந்த பார்த்த உடனே கோபாலுக்கு புரிஞ்சிடுது, அவனும் வாழ்க்கையில நல்ல செட்டில் ஆகி ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கான்னு. ஆனா அடுத்ததா சுகனை பார்க்க போகும்போதுதான் கோபாலுக்கு ஒரு பெரிய ஷாக்கு காத்துட்டு இருக்கு. சுகனோட நிலைமை அப்படியே தலகிழா இருக்கு. ரொம்ப கஷ்டத்துல இருக்கான். இப்போ கோபால் ஒரு மாதிரி தர்ம சங்கடமான ஒரு சிக்கலான சூழ்நிலையில மாட்டிக்கிறான். இங்கேதான் கதையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் வருது. கோபால் என்ன பண்றான்னா, தன் 2 நண்பர்கள்கிட்டயும் தன்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பத்தி 2 முற்றிலும் வேற வேற கதைகளை சொல்றான். ஏன் அப்படி? இந்த மர்மம் இங்கதான் இன்னும் ஆழமாகுது. பாருங்க, தன்னோட கஷ்டப்படுற நண்பன் சுகன் கிட்ட எனக்கு பிசினஸ்ல பயங்கர நஷ்டம், தலைக்கு மேல கடன் இருக்குன்னு சொல்றான். ஆனா நல்லா வசதியா இருக்கிற நண்பன் அரவிந்த் கிட்டயோ தான் உண்மையா சம்பாதிச்சதை விட பல மடங்கு அதிகமா சம்பாதிச்ச மாதிரி சொல்றான். எதுக்கு இந்த நாடகம்? ஏன் இந்த முரண்பாடு? சரி, வீட்டுக்கு திரும்பி வந்த கோபால பார்த்தா அவனோட மனைவி கௌரிக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களுக்கும் நம்மள மாதிரி ஒரே குழப்பம். ஏங்க இப்படி நடந்துகிட்டீங்கன்னு கோபால் கிட்ட அவனோட இந்த விசித்திரமான நடத்தைக்கு என்ன காரணம்னு கேக்குறாங்க. அப்போதான் கோபால் உண்மையை சொல்றான். அவன் சொன்னது சாதாரண பொய் இல்லைங்க. அது அவனோட 2 நண்பர்கள் மேலையும் அவன் வச்சிருந்த அக்கறையிலிருந்து உருவான ஒரு முழுமையான திட்டம். அதாவது, தான் ஏழை நண்பன் சுகன் தன்னோட வசதிய பார்த்து தாழ்வு மனப்பான்மைக்கு போயிடக்கூடாதுன்னு தானும் கஷ்டப்படுற மாதிரி ஒரு பொய் சொன்னான். அது மட்டும் இல்ல, கடன்ல தவிக்கிற ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு உதவுற மாதிரி ஒரு 10,000 ரூபாய கொடுத்தான். அதே சமயம் பணக்கார நண்பன் அரவிந்த் தன்னை தாழ்வா நினைச்சிடக்கூடாதுன்னு அவனுக்கு சமமா, ஏன் அவனை விட ஒரு படி மேல இருக்கிற மாதிரி இன்னொரு பொய்ய சொல்றான். அப்போ இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கோபாலோட நோக்கம் யாரையும் ஏமாத்தணும்னு இல்ல. மாறா தன்னோட 2 நண்பர்களோட உணர்வுகளையும் அவங்களோட சுயமரியாதையும் காப்பாத்தணும், அதுதான். சரி, கோபால் இப்படி ஒரு பொய் நாடகம் ஆடிட்டான். இதனால கடைசியில என்னதான் ஆச்சு? வாங்க, இந்த கதையோட ரொம்ப பவர்ஃபுல்லான மாரல் என்னன்னு இப்ப பார்க்கலாம். கோபால் பயன்படுத்தின இந்த டெக்னிக்க நாம நன்மை தரும் பொய் அப்படின்னு சொல்லலாம். அதாவது, ஒருத்தரை ஏமாத்தி ஆதாயம் தேடுறதுக்காக சொல்ற பொய் இல்ல இது. மாறா மத்தவங்களோட நல்லதுக்காக அவங்களுக்கு தீங்கு வராதபடி சொல்ற ஒரு பொய். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கோபாலோட இந்த திட்டம் 100% ஒர்க் அவுட் ஆச்சு. சுகன் அந்த பணத்தை வச்சு துவண்டு போகாம திரும்பவும் தன் தொழில ஆரம்பிச்சு வெற்றிகரமா கடனையும் திருப்பி கொடுத்துட்டான். இன்னொரு பக்கம் அரவிந்த் கோபாலோட பொய்யான வெற்றிய பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தன்னோட சொத்தை இன்னும் அதிகமாக்க முன்ன விட கடுமையா உழைக்க ஆரம்பிச்சான். கடைசியில 3 பேரோட நட்பும் முன்ன விட இன்னும் வலுவாச்சு. அதனாலதான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு நல்ல நண்பன் உன் வாழ்க்கையவே மாத்திருவான்னு. கடைசியில இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, உண்மையான நட்புங்கிறது எப்பவும் உண்மைய பேசுறதுல மட்டும் இல்ல,
சில சமயம் நம்ம நண்பனுக்கு உண்மையில என்ன தேவை, எந்த வார்த்தை அவனுக்கு ஆறுதலா இருக்கும், எது அவனை ஊக்கப்படுத்தும்னு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறதுல தான் இருக்கு. இந்த கதை நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்விய விட்டுட்டு போகுது. எப்போ ஒரு பொய் நம்ம சொல்ற உண்மையை விட அதிக இரக்கமுள்ளதா மாறுது? நம்ம வாழ்க்கையில, நம்ம உறவுகள்ல சில நேரங்கள்ல வெறும் உண்மைய மட்டும் பேசாம மத்தவங்களுக்கு உண்மையிலே தேவைப்படுற ஆழமான ஆதரவையும் ஊக்கத்தையும் நம்ம எப்படி கொடுக்கலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.